சீசர் சாலட். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கிளியோபாட்ராவின் காதலரான ஜூலியஸ் சீசர் இந்த சாலட்டை கண்டுபிடிச்சாரா, இல்ல அவர் காலத்துல தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதா, இல்லன்னா சாலட்டுக்கு அவரு பேரை மட்டும் வச்சிருக்காங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான கதை இருக்குது. பயப்படுறவங்க கண்ணையும் காதையும் மூடிக்கங்க. கிமு 52 ஜூலியஸ் சீசர் தலைமையில் ரோமானிய படைகளுக்கும் காலிக் பழங்குடி படையினருக்கும் இடையில ஒரு போர் ஜெர்கோவியாங்கிற இடத்துல நடந்துச்சு. போர் சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியல. ரோமானிய படைகளை விட பழங்குடி படைகளோட பலம் அதிகமாக இருந்துச்சு. தவிர சீசரோட படைகள் வசம் இருந்த உணவு கையிருப்பு சுத்தமா குறைஞ்சு போச்சுது. சாப்பாடு இல்லாததால படை வீரர்கள்கிட்ட இருந்த ஒழுக்கம் கட்டுக்கோப்பு காணாம போச்சுது. அன்னைக்கு இரவு உணவுக்கு ஏதாவது அவசர ஏற்பாடு செஞ்சே தீரணுங்கிற நிலைமையில சீசர் தவிச்சாரு. கொல்லப்பட்ட எதிரிகளோட மார்பை கிழிச்சு இதயத்தை எடுத்து அதை சாப்பிட்றது போர் வீரர்களோட வழக்கம். அதாவது அப்படி சாப்பிட்றதன் மூலமாக கொல்லப்பட்ட எதிரியோட பலமும் தனக்கு கிடைக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. சீசர் அந்த சமயத்துல ஒரு கட்டளை போட்டாரு. கொல்லப்பட்ட எதிரிகளோட உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக்கி கலந்து எல்லாருக்கும் பரிமாறுங்கள். அப்படி ஒரு கொடூரமான நர மாமிச சாலட் சீசரோட வீரர்களுக்கு பரிமாறப்பட்டது. எதிரிகளோட ஒட்டுமொத்த பலமும் தங்களுக்கு வந்துட்டதா சீசரோட வீரர்கள் நினைச்சாங்க. மறுநாள் ரோமானிய வீரர்கள் களத்துல ரொம்ப வீரத்தோட செயல்பட்டாங்க. இருந்தாலும் போர் முடிவில் ரோமானிய படைகள் பின்வாங்கிச்சு. சீசர் செய்ய சொன்ன அந்த சாலட் பற்றி ரோம்ல பரபரப்பா பேசினாங்க. அதுக்கப்புறமா சீசரை கௌரவப்படுத்துற விதமா ரோமானிய செனட்டர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின சாலட் தான் இன்னைக்கும் புகழ் பெற்றிருக்கிற அந்த சீசர் சாலட். இது ரோம் வரலாற்றாளர்களால சொல்லப்படுற ஆனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத கதை. அப்போ நெஜ சீசர் சாலட்டோட வரலாறு என்ன? சீசர் கார்டினி இவர் ஒரு இத்தாலியர். இத்தாலியிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர். இவர் சாண்டியாகோல ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருந்தார். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹாலிவுட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து போறத வழக்கமா வச்சிருந்தாங்க. 1920 ஜூலை 4ஆம் நாள் ரெஸ்டாரண்ட்ல நல்ல கூட்டம். ஆனா கார்டினி போதுமான அளவுக்கு சரக்கு கையிருப்பு வச்சிருக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம கையில கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அவர் ஒரு சாலட் தயாரிச்சாரு. அதை சாப்பிட்டு பார்த்தவங்க எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு கார்டினியை பாராட்டினாங்க. அந்த சாலட்டுக்கு தான் சீசரனுடைய பெயர் வைக்கப்பட்டது. இதுதான் சீசர் சாலட் உருவான நவீன கதை. இன்னும் சில பேர் கூட நாங்க தான் சீசர் சாலட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு உரிமை கோரிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசர் சாலட் குறித்த சர்ச்சைகள் இந்த நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல சீசர் சாலட் ஒரு சைவ உணவாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் முட்டையை மட்டும் சேர்த்தாங்க. அப்புறம் சிக்கன், இறால்னு இப்ப எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளைங்க, இதுல நரமாமிசத்தை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கலக்காம இருக்காங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம்.